ஒரு பெண்மணி, சொல்லி பிறக்கிற பெண்மணி ஒரு காலேஜோட வாசல்ல நின்னு, அங்க போற வர்ற மாணவர்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு, "ஏம்மா டெய்லி வர்ற, அ இங்க வந்து காலேஜ்ல போற பிள்ளைங்கள பார்த்துட்டு இருக்கிற, பையங்களையும், பொண்ணுங்களையும் பார்த்துட்டு இருக்கிற, என்ன?" அப்படிங்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்னால படிக்க முடியல. ஆனா அவங்க போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க, நேரா அந்த காலேஜுக்குள்ள போயி, அங்க உள்ள முதல்வர்கிட்ட, ஏதாவது ரொம்ப லோ காஸ்ட்ல உள்ள ஏதாவது ஒரு கோர்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதில நான் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்படி படிக்கும்போது ஒரு கிளாஸ்ல போயிட்டு அவங்க ரூ. 3,500 உள்ள ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,500 உள்ள கோர்ஸ்ல போய் சேர்றாங்க. ஆனா அந்த காசையும் அவங்கனால குடுக்க முடியாம சொல்லி பொறுக்கி 200, 300ன்னு சேர்த்து வச்சு படிக்கிறாங்க. இந்த படிக்கிற காலத்துக்குள்ள அவங்க வந்து லைப்ரரியில இருக்கிற புக் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஆன்லைன்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் படிக்கிறாங்க. அப்படியே படிச்சு, படிச்சு கடைசியா அவங்க வந்து அந்த காலேஜ்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டா வர்றாங்க. நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டா வந்ததும் இல்லாம, அவங்க அவங்களுடைய திறமைய பார்த்து அவங்களுக்காக வேண்டி ஐரோப்பாவுல அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல அவங்கள வந்து ஒரு ஜாப்க்கு எடுக்குறாங்க. மாசம் 3 4,00,000 சம்பளத்துக்கு போறாங்க. ஆனா, அவங்க போனா அவங்க மட்டும் அவங்கள பார்க்கல. ஆனா, அவங்க செஞ்ச இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? அவங்க தான் மாதிரி எத்தனை ஏழை குழந்தைகள், ஏழை பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளைங்கள தேடி அவங்க கிராமத்தில உள்ள பிள்ளைகளலாம் கொண்டு போய் அதே காலேஜ்ல போயிட்டு அவங்க சேர்க்குறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தான் மட்டும் வாழாம, தன்னை மட்டுமே வாழ விடாம, தனக்காக மட்டுமே வாழாம, தனக்கு மேல ஒரு சக்தி அப்டின்னா அது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கைய அவங்க முயற்சி பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க பாருங்க, அதுதாங்க ஜெயிப்பு. அ இது இல்லாம அவங்க அந்த குழந்தைகள படிக்க வச்சாங்க பாருங்க, அது அதோட பயங்கரமான ஜெயிப்புங்க. உண்மையிலேயே அவங்க உன் திறமையான, தன்னம்பிக்கையான லேடி தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாரி தன்னம்பிக்கை ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்